அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகள். தானியேல் புத்தகத்திலும் அதற்கு முன்பாக தியானித்த எசேக்கியேல், எரேமியா, ஏசாயா ஆகிய புத்தகங்களிலும் தொடர்ந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம் சபை எடுத்துக்கொள்ளப்படுதல், அதற்கு பின்பாக உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம், அதற்கு பின்பாக இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகை, அதற்கு பின்பாக இந்த பூமியிலே 1000 வருட அரசாட்சி என்று சொல்லி பார்த்து கொண்டே இருக்கிறோம். மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய சரீரம் இந்த பூமியின் வாழ்வோடு கூட முடிவடைந்து விடுவதில்லை. அவன் மீண்டுமாக அவனுடைய சரீரமானது உயிரோடு கூட எழுப்பப்பட்டு அவன் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தமாக வாழ்ந்தான் என்று சொன்னால் அவன் நித்திய ஜீவனையும், அவன் பாவத்தோடு கூட வாழ்ந்தான் என்று சொன்னால் நித்திய அழிவையும், அதாவது நரகத்தையும் பெற்றுவிடுவான் என்கிறதை வேதம் ஆணித்தரமாக கூறக்கூடியதாக இருக்கிறது. மனிதனுடைய வாழ்க்கையை குறித்து ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் என்கிற காரியம்தான் வேதம் தெளிவாக கூறுகிறது. ஆகவே வேதத்தில் ஆதாமின் சரீரத்தோடு கூட வாழ்ந்து கீழ்ப்படியாமை, பாவம், ஆக்கினை தீர்ப்பு, மரணம் ஆகியவற்றை பரிசாக பெறாதபடி, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று கூறுகிறத அந்த ஆக்கினை தீர்ப்பை பெற்றுக்கொள்ளாதபடி கிறிஸ்துவுக்குள் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை, மேன்மையான ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை எபேசியருக்கு பவுல் எழுதுகிற காரியங்களிலிருந்து ஒரு 5 காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். அதாவது நம்முடைய பழைய வாழ்க்கையில், மறுபிறப்படையாத நம்முடைய பழைய ஆதாமில் உள்ள வாழ்க்கையில் கீழ்ப்படியாமல் பாவம், ஆக்கின தீர்ப்பு, மரணம் ஆகியவைத்தான் பரிசு. ஆனால் கிறிஸ்துவில் உள்ள புதிய வாழ்க்கையில் ரட்சிப்பு, ஆவியினுடைய வாழ்க்கை, மிகுந்த கிருபை, நீதிமானாய் வாழ்கிற பரிசுத்தத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷம், அதற்கு பின்பாக மரணத்திற்கு பின்பாக நித்திய ஜீவன் ஆகியவை காணப்படுகின்றன. ஆகவே உலக பார்வையில் நம்ம உலகத்தில் இருந்தாலும் உன்னதங்களில், உயர்ந்த இடங்களில் ஆண்டவரால், கிறிஸ்துவால் உயர்த்தப்படும்படியாக ஒரு வாழ்க்கைக்கு வேதம் நம்மை அழைக்கக்கூடியதாக இருக்கிறது. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அழகாக அங்கே பவுல் எபேசு சபைக்கு எழுதுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதித்திருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை உலகத்தின் பார்வையில் நம்ம உலகத்தில் வாழ்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய நிலையில், ஆவிக்குரிய மண்டலங்களுக்கு மேலாக நாம் உயர்த்தப்பட்டு உன்னதங்களிலே அவரோடு கூட வீற்றிருக்கும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறபடினால உலகத்தினுடைய வல்லமைகள் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு அவைகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழாக ஆண்டவர் கீழ்ப்படுத்தி இருக்கிறார். ஆகவே தான் நம்ம இந்த நாள் நட்சத்திரங்கள் பார்க்கிற காரியங்கள், அந்த சூரிய சந்திர கிரகங்களினுடைய பாதிப்புகள் மனித வாழ்க்கையில் நடக்கும் என்பவைகளை குறித்து நான் நம்ப வேண்டுவதில்லை. ஆவிக்குரிய மண்டலங்களிலே வாழ்கிற சாத்தானுக்கு மேலாக உன்னதங்களிலே வாழ்கிற நம்முடைய பிதாவும் நம்முடைய கிறிஸ்துவும் இருக்கிறபடியினால் அந்த ஸ்தானத்துக்கு நாம் உயர்த்தப்படுகிறோம் என்கிற ஒரு உத்தரவாதத்தை, பெரிய ஆசீர்வாதத்தை இங்கே உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார வைக்கிறோம் என்கிற காரியத்தை இங்கே பவுல் சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம் எபேசு சபைக்கு. அதே போல 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்தில் அவர் அழகாக சொல்லுகிறார். ஒரு ரட்சிப்பு, பெரிய ரட்சிப்பை குறித்து அங்கே அவர் பேசுகிறதை பார்க்கிறோம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை, உண்மையான வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருக்கு மகிமைக்கு, அவருடைய மகிமையின் புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார் என்று இங்கே 2வது ரட்சிப்பு, மிகப்பெரிய ரட்சிப்பு.
இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று சொல்லப்படுகிறதாகவே நம்ம ரட்சிப்பின் சுவிசேஷத்தை, சத்திய வசனத்தை கேட்டு உங்களுடைய பாவங்களுக்காக, மீறுதல்களுக்காக, அக்கிரமங்களுக்காக கிறிஸ்து நொறுக்கப்பட்டார். அவருடைய இரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த இரத்தத்தினால கழுவப்படும் பொழுது கிறிஸ்துவின் நீதியை நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக, ரட்சிக்கப்பட்டவர்களாக நாம் வாழ முடியும். அந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் அந்த நம்மை முத்திரையிடுகிற ஒரு ஆவியானவராக நமக்குள்ளாக வருகிறார். அந்த முத்திரை போடப்பட்ட நாம் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற ஒரு மிகப்பெரிய அந்த ஸ்லாக்கியத்தை ரட்சிப்பின் மூலமாக பெற்றுக்கொள்ளுகிறோம் என்று சொல்லி இங்கே பவுல் இவ்வளோ பெரிதான அந்த ரட்சிப்பை குறித்து பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து 18-19 வசனங்களிலே அவர் சொல்லுகிறார், ஒரு மிகப்பெரிய ஒரு புரிந்து கொள்ளுதலையும் மிகப்பெரிய ஒரு வல்லமையும் குறித்து இந்த வசனங்களிலே பேசுகிறார். இந்த உலகத்தில் வாழ்கிற நாம் ஒரு புரிந்து கொள்ளுதல் நமக்கு வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை, மரணத்திற்கு பின்பாக நித்திய ஜீவன் எனக்கு கிடைக்கும் என்கிற நம்பிக்கை, பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும் அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக, அதாவது காட்டு ஒலிவ மரமாக இருந்த நம்மை ஆண்டவர் அந்த நல்ல ஒலிவ மரத்தின் கிளைகள் சிலவற்றை உடைத்து போட்டுவிட்டு நம்மை இணைத்து நல்ல ஒலிவ மர கிளைகளாக மாற்றி, தேவனற்றவர்களாக இருந்த நம்மை, காணியாட்சிக்கு புறம்பாயிருந்த நம்மை தனக்கு சுதந்திரராக அவர் நம்மை தெரிந்து கொண்டபடியினால அந்த புரிந்து கொள்ளுதல் நமக்கு வேண்டும். மிகப்பெரிய ஒரு புரிந்து கொள்ளுதல் வேண்டும். அதற்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை உங்களுக்கு தந்தருளும்படி நான் வேண்டுகிறேன் என்று சொல்லுகிறார். அதே போல மிகப்பெரிய புரிந்து கொள்ளுதலையும் மிகப்பெரிய வல்லமை, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு, கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்தவர்களில் முதல் பேரானவர். அதற்கு பின்பாக சபை உயிரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படும். அதாவது கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் அங்கே தேவ எக்காலத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் அவர் இறங்கி வரும் பொழுது நம்ம மத்திய ஆகாயத்தில் சபையானது எடுத்துக்கொள்ளப்பட்டு சந்திக்கும் என்கிற ஒரு உயிர்த்தெழுதலை குறித்து இங்கே பவுல் சொல்லுகிறாரே, அந்த காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை உயிரோடு கூட எழுப்பினவர். நான் கிறிஸ்துவுக்குள் மரித்திருந்தால், கிறிஸ்துவிற்குள் நான் மரித்திருந்தால் முதலாவது அந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த நேரத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவேன். இல்லை என்று சொன்னால் நான் உயிரோடு கூட இருப்பேன் என்று சொன்னால் மத்திய ஆகாயத்தில் அவருடைய சத்தம் கேட்கப்படும் பொழுது மறுரூபம் அடைந்து ஒரு இமைப்பொழுதில், ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாக்கப்பட்டு நான் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவேன் என்கிற ஒரு புரிந்து கொள்ளுதல் வேண்டும் என்கிற அந்த காரியம், அந்த வல்லமையை குறித்து பேசுகிறார். மிகப்பெரிய வல்லமை, அதாவது மரித்த பின்பு இந்த உலகத்தில் உயிரோடு கூட அடைகிற காரியங்கள் மனிதனுடைய வாழ்க்கையில் இல்லை என்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆனால் கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்ததை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அவர்தான் முதல் பேரானவர். இரண்டாவதாக சபை எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய காரியங்கள், அந்த நாட்களிலே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கக்கூடிய நாமும் என்கிற அந்த மகா பெரிய வல்லமை, நம்மை உயிரோடு கூட எழுப்புகிற வல்லமையை நாம் புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்று சொல்லி இங்கே பவுல் பேசுகிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து பெரிய அன்பு, மிகப்பெரிய ஒரு ரெக்லஸ் லவ்வை குறித்து இங்கே பவுல் அங்கே எபேசு சபைக்கு சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் அவர் தெளிவாக பேசுகிறார். 17ஆம் வசனம் 10-19 வசனம் வரையிலும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாயும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படும். இது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்! அவருடைய அன்பின் அகலம் நீளம், அதாவது எவ்வளவு அங்கே நாம்
தூரமாக சென்ற நம்மையும் கூட நீளமாக கையை நீட்டி நம்மோடு கூட மார்போடு கூட அணைத்து கொள்ளுகிற அன்பு, இவ்வளோ பெரிதான ரட்சிப்பு, இவ்வளோ பெரிய அன்புன்னு சொல்லுகிறோமே, அத்தனை அகலமுடைய ஒரு அன்பாக, ஆழமுடைய, இவ்வளோ பாதாளத்தில் விழுந்துட்டேன்னு சொன்னாலும் அங்கேயும் நம்மை தூக்குகிறவராக, நம்மை உன்னதங்களில் உட்கார வைத்து அழகு பார்க்கிற அந்த அன்பாக, அவருடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் இவைகளை உணர்ந்து கொண்டு அந்த அறிவு கெட்டாத அன்பை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பெரிய ஆசீர்வாதம். அதாவது உன்னதங்களிலும் நம்மை சகல ஆசீர்வாதங்களினெல்லாம் ஆசீர்வதித்து இருக்கிறார். பெரிய ரட்சிப்பு, ஒரு பெரிய புரிந்து கொள்ளுதல், ஒரு பெரிய வல்லமை, அதே போல ஒரு பெரிய அன்பு. இவைகளினால ஆண்டவருடைய பிள்ளைகள் நிரம்பி இருக்க வேண்டும். அவர்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், பகலுக்குரியவர்களாக இருக்க வேண்டும், ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேதம் நமக்கு இவைகளை கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே இந்த உலகத்தில் மனிதர்களாக வாழக்கூடிய நமக்கு சிறந்தவைகள் எவை என்று வேதம் கூறுகிற இவைகளின் மேலே நாம் மிகவும் கவனம் வைத்து இவைகளுக்காக நாம் வாஞ்சிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும்